நான் எப்பொழுதுமே பரிசு பொருட்களை பெரிதாக மதிப்பவன் அல்ல. இதே சன்மானத்தை வேறு யாராவது கொடுத்திருந்தால் நான் இவ்வளவு குழப்பம் அடைய மாட்டேன். இதை தாங்கள் கொடுத்தது மன்னிக்க வேண்டும், அறிவில் குறையாகத்தான் தென்படுகிறது. என்னவோ, நான் இங்கு பாடிய பாடலை 4 கன்னிகளாக பிரித்து பாடினேன். முதலில் பாடிய 3 கன்னிகளிலும் ராகத்தை மாற்றினேனே தவிர தாளத்தை மாற்றவில்லை. அதற்காக தாங்கள் ஒரே விதமான 3 தங்க தேங்காய்களை பரிசாக அளித்தீர்கள். 4வதாக நான் பாடிய கன்னி ராகம், தாளம், சந்தம், சந்தத்தினுள் சந்தம் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பாடினேன். ஆனால் தாங்களோ முதலில் பரிசளித்த 3 தேங்காய்களைப் போலவே 4வதும் பரிசளித்தீர்கள். பாடலின் மாற்றத்துக்கு தக்கபடி பரிசில் மாறுதல் இல்லை, இதுதான் எங்களின் கருத்து. ஆமா, 4வதாக கொடுத்த அந்த தங்க தேங்காயை தங்களை எடுத்து வாருங்கள். இந்த வைரங்களும் முத்துக்களும் முதலில் கொடுத்த 3 தங்க தேங்காய்களிலும் இல்லை. இப்போது என்னுடைய அறிவில் தாயே மன்னிக்க வேண்டும், நான் அறியாமல் கண்டே, நான் உள்ளூர மகிழ்ந்தேன். மிக்க நன்றி தாயே. ஆனாலும் அம்மா, எதுவானாலும் சொல்லலாம். தங்களிடம் குடிபுகுந்திருக்கிறதே இத்தனை நுணுக்கமும் விதரணையும் கொண்ட பூரணம் பெற்ற கலைஞானம் தங்களுக்கு இருப்பதை விடவா எனக்கு இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது தாயே. குறிப்பாக நான் பிறப்பதற்கு முன்பே மகாகவி காளமேகம் பூரண கலைஞானம் பெற்ற ஒரு புத்திரன் பிறப்பான் என்று என் தாய் தந்தையருக்கு ஆசி கூறினாராம். அதன் பலன்தானோ என்னவோ, கலை சம்பந்தப்பட்ட பல துறைகளில் உள்ள வல்லுநர்களும் மேதைகளும் நான் இருக்குமிடம் தேடி வந்து எனக்கு இந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் தங்களுக்கு ஏற்பட வழியே இல்லையே. தாங்கள் அரண்மனையில் இருந்தாலும் தங்க குண்டில் அடைபட்ட கிளிதானே. இத்தனை ஞானங்களும் எப்படி, எந்த வழியாக இங்கு நுழைந்திருக்க முடியும்? வாருங்கள். இங்கிருக்கும் இத்தனை இசைக்கருவிகளிலும் தங்களுக்கு பயிற்சி உண்டா? உண்டு. அது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருப்பதாக வருந்தினீர்களே, எக்காலமும் இவர்களோடு சேர்ந்தே வசிக்கிறேன். தனிமை போய்விடுகிறது. இவற்றையே வாசிக்கிறேன். என்ன, தாங்களாகவே? இல்லை தாயே, வசிக்கிறேன் தனிமை போய்விடுகிறது, வாசிக்கிறேன் இனிமை கூடி விடுகிறது என்று சொன்னீர்களே. உங்கள் சொல்லோடு உறவாடும் கவிநயத்தை கண்டு நான் சொக்கி நிற்கின்றேன் அம்மா. அது தங்களோடு சற்று நேரம் பேசினேன் அல்லவா, அந்த பழக்க வாசனை. இல்லை என்றால் எனக்கு எப்படி இந்த சொல்லழகெல்லாம்? தாயே, தாங்கள் கலைவாணியின் போகட்டும். இவற்றையெல்லாம் கண்ட பிறகாவது என்னை பற்றி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கி விட்டதல்லவா? தாயே, தங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டது இப்பொழுதல்ல, தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். நன்றி. மகாராணி அவர்களே, நான் விடைபெறுகிறேன். மன்னர் வந்துடன் போகலாமே? அது வந்துவிட்டார். நல்ல தருணத்தில் போய்விட்டீர்களே. என்ன சிவனேசர் இசையை மழையாகவே பொழிந்து விட்டார். வேண்டுமானால் இன்னொரு முறை. வேண்டாம், எனக்கு என்ன, நான் எப்படி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு உத்தரவு தாருங்கள் மன்னா. போகலாமே. நீங்கள் திரும்பி வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே, போன காரியம்? நான் போனதே ஆபத்தான காரியம்தான். என்ன அப்படி?
அமைச்சரை நாகம் தீண்டியதாக செய்தி வந்தது. செய்தி வந்தது என்றால்? நான் சென்று விசாரித்தேன். அமைச்சர் மல்லிகை பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தாராம். அப்போது சுருக்கென்று அவர் காலில் ஏதோ குத்தியதா. திரும்பி பார்த்தபோது ஒரு கருநாகம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்ததா. தன்னை தீண்டியது அந்த கருநாகம் தான் என்று நினைத்து பயந்து மூர்ச்சியாகிவிட்டாராம். ஆனால் மருத்துவர்களோ தீண்டியது நாகம் அல்ல, சுருக்கென்று குத்தியது முள்தான் என கூறுகிறார்கள். ஆனாலும் அமைச்சர் இன்னமும் சந்தேகத்துடன் பயந்து பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார். சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவர் அமைச்சர் தானே? ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, தாங்கள் திரும்பி வந்ததிலிருந்து கலவரம் நிறைந்த கண்களையும் கடுகடுப்பான பேச்சையும் கவனிக்கும் போது கருணாகத்தை கண்டவரும் அது தன்னை தீண்டியிருக்குமோ என்ற சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவரும் தாங்கள் தானோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. சிவனேசா, சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியைப் போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். உடனே சென்று அமைச்சரை வரச் சொல்லுங்கள். அமைச்சரே, நமது பிரதானிகளை நாடெங்கிலும் அனுப்பி சித்திரம் சிற்பம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, இந்த துறைகளில் வல்லுநர்களை தேடி போனால் நமது சிவனேசனை அமைச்சரே, அவன் சம்பந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் இந்த உத்தரவு. அமைச்சரே, மன்னா, நீங்கள் கூட்டப் போகும் அந்த கூட்டத்தில் சிவனேசனம் இருந்தாக வேண்டும். உத்தரவு மன்னா. கலைஞர்களே, ஆணோ பெண்ணோ அவர்களுடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் சித்திரமாக வரையவோ அல்லது சிலையாக வடிக்கவோ முடியுமா? முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரி, இம்முறையில் சிலை வடிக்க தேர்ந்தெடுக்கப்படும் முடிக்குரிய நபருக்கு மற்றவர்கள் கண்படாத இடங்களில் மருவோ மச்சமோ இருந்தால் அதையும் சித்தரித்து விட முடியுமா? அதுவும் முடியும் என்று சாஸ்திரகிறது. சாத்திரம் சாத்திரம், இதை உங்களால் செய்து காட்ட முடியுமா? அண்ணா, செத்தவர்களையும் பிழைக்க வைக்க முடியும் என்று கூடத்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனக்கு நேரடியான பதில் தேவை. உங்களால் முடியுமா முடியாதா? எங்களால் முடியாது. மன்னா, இந்த சாதாரண விஷயம் பற்றி தெளிவு பெறத்தானா இந்த மகாமேதைகளை வரவழைத்தீர்கள்? இதற்கு பதிலை மரத்தடி ஜோசியன் சொல்லிவிடுவானே. மரத்தடி ஜோசியனிடமா? ஆமண்ணா, மரத்தடி ஜோசியனிடம் சென்று கையை நீட்டினால் அதில் உள்ள ரேகைகளை பார்த்து, ஐயா, உங்களுடைய மர்மஸ்தானத்தில் மிளகளவிற்கு மச்சம் இருக்கிறது, அது மட்டுமல்ல உங்களுடைய மனைவிக்கும் அதே இடத்தில் அதே விதமான மச்சம் இருந்தே தீர வேண்டும், அது உண்டா இல்லையா என்று சரிவர தெரிந்து கொண்டு வா, பிறகு நான் ஆர்வம் சொல்லுகிறேன் என்று திருப்பியே அனுப்பி விடுவான். வருகிறீர்களா? இதற்காக மரத்தடி ஜோசியனிடம் நான் வர வேண்டுமா? சந்தேகம் என்னும் நாரச்சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கும் நீங்கள் தெளிவு பெற வேண்டுமானால் வந்துதான் தீர வேண்டும். சபை கலையலாம்.
மன்னிக்க வேண்டும் அண்ணா. நான் செதுக்கிய சிலையை பற்றி தங்களுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டிருந்தாலும் என்னிடம் நேரிலேயே கேட்டிருக்கலாம். அதை விடுத்து இதை அரசவை வரை கொண்டு வந்தது சரி, நீ செதுக்கும் சிலையை ரசிக்கிறாய் அல்லவா? சுவைக்காத ஒன்றை உண்ண முடியாது, ரசிக்காமல் எதையும் உருவாக்க இயலாது மன்னா. அந்த ரசனை எப்படிப்பட்டது? அது எதை அடிப்படையாக கொண்டது? ஆதிசங்கரனும் மகாகவி காளிதாசனும் நித்திய கன்னியான அன்னை ராஜராஜேஸ்வரியின் ரூப லாவண்யத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊசி குத்தும் இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு அங்கத்தையும் அப்படியே வர்ணித்து பாடியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எந்த அடிப்படையில் ரசித்தார்களோ அதே அடிப்படையில் தான் நானும் ரசித்தேன், சிலையாக வடித்தேன். ஆதிசங்கரரும் காளிதாசரும் அவர்களும் நீயும் ஒன்றா? நினைக்க முடியுமா? எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறதல்லவா? நிச்சயமாக. ஆதிசங்கரனும் காளிதாசனும் தெய்வ சிலையை உயிருள்ள ஜீவனாக பார்த்தார்கள். நானோ உயிருள்ள ஜீவனை தெய்வ சிலையாக பார்த்தேன். பார்த்தேன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறாய்? நான் பார்த்ததை நீங்களும் பார்த்தீர்கள். நான் பார்க்காத நேரத்திலும் நீ பார்த்திருக்கிறாய். மன்னா, தாங்கள் எதனால் இந்நிலைக்கு ஆளானீர்கள் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது. மச்சத்தை நான் சித்தரித்தது தங்களது மனைவியின் ஒரே ஒரு தலைமுடியை பார்த்ததால் மட்டுமல்ல என்பது தங்களது முடிவு. ஆமாம், தவறு செய்து விட்டேன் மன்னா. அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு. நான் செய்த தவறு என்னவென்று சரிவர தெரிந்து கொண்டு அதற்குரிய தண்டனையை கொடுங்கள். அவசரப்பட்டு பழி பாவத்திற்கு ஆளாகாதீர்கள். நான் எந்த இடத்திலே தவறு செய்து விட்டேன் தெரியுமா? அச்சமும் சந்தேகமும் ஆட்கொண்ட அற்ப மனம் படைத்த உங்கள் வார்த்தையை நம்பி அந்த உத்தமிக்கு முன்னால் பாட சம்மதித்தேன் அல்லவா? அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. சிவனேசா, தண்டனைக்குரியவன் சிவனேசன் தான். ஆனால் கலைவாணியின் மறுபிறப்பான உங்கள் மனைவியை, கண்ணியம் பெற்றெடுத்த புண்ணியத்தை, புனிதவதியை சந்தேகம் என்னும் பெருநெருப்பால் பொசிக்கி விடாதீர்கள்.